ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சவுதி அரேபியா மரண தண்டனையை ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க. அதாவது மரண தண்டனையை சவுதி அரேபியா சில டைம் ரத்து செய்வாங்க. அது எப்போ ரத்து செய்வாங்கன்னா, இப்போ குற்றம் புரிந்தவர்கள் இருப்பாங்களே, மேலும் அந்த குற்றம் புரிந்தவர்களால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்களே, அவங்க அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் குற்றம் புரிந்தவர்களை மன்னிக்கும் பட்சத்தில் மரண தண்டனையை ரத்து செய்வாங்க. சமீபத்தில் கூட ஒரு நபருக்கு அந்த மாதிரி கடைசியில் மரண தண்டனையை நிறைவேற்றப்படும் ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி கூட, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மன்னிப்பு வழங்கி காரணத்தினால அந்த மரண தண்டனையை அந்த நபருக்கு ரத்து செஞ்சாங்க. மேலும் இப்போ மன்னிப்பே வழங்கலை, மன்னிப்பே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் சவுதி அரேபியா அந்த மரண தண்டனையை நிறைவேற்றிடுவாங்க. அதன்படி சமீபத்தில் இந்திய நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு கூட, அதாவது அவர் என்ன தப்பு பண்ணார்னா, கொலை கொள்ளை போன்ற வழக்குகளில் நிறைய ஈடுபட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு கொள்ளையடிக்கிற சமயத்தில், ஒரு குடும்பத்தில் கொள்ளையடிக்கிற சமயத்தில் அந்த சவுதி குடிமகன் வந்த காரணத்தினால அவரவே குத்தி கொலை செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி சம்பவத்தில் அவருக்கு குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு ரீசெண்டாக மரண தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மன்னிப்பே வழங்கலை, அதனால் மரண தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. அதாவது இதில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மன்னிப்பு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஸோ அவங்க விருப்பப்பட்டால், மனசு இறக்கப்பட்டால் மட்டுமே தான் இது சாத்தியப்படும். மற்றபடி அதாவது மன்னிப்பு வழங்கவில்லை என்றால் சவுதி அரேபியா கண்டிப்பாக மரண தண்டனையை நிறைவேற்றுவாங்க. சவுதி அரேபியாவில் குற்றம் போன்ற செயல்களில் ஈடுபடுவது மரண தண்டனைக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் இப்போ ரீஎன்ட்ரி விசாவில் நீங்கள் செல்ல விரும்பும் நண்பர்கள், உங்களுடைய பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 90 நாட்களாவது இருக்கணும். அதாவது 6 மாதம் இருக்கிறது தான் ரொம்ப சிறந்த முறை. ஆனால் 90 நாட்களாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவில் போகிறவங்களுடைய பாஸ்போர்ட் 60 நாட்கள் குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ரீஎன்ட்ரி விசாவில் வெளிநாடுகளுக்கு, இப்போ சொந்த தாய்நாடுகளுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்கன்னா, ஒரு நாள் வேலிடிட்டி உங்களுக்கு ரீஎன்ட்ரி விசா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சவுதி அரேபியாவிற்கு நீங்கள் தாராளமாக வரலாம். ஒரு நாள், அதாவது சவுதி அரேபியாவிற்கு வர்ற நாள் கூட உங்களுக்கு வேலிடிட்டி இருந்தால் கூட போதும். ஒரு நாள் வேலிடிட்டி இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக வரலாம். அதாவது அப்போ உங்களுடைய எக்கமா வேலிடிட்டியும் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதேமாதிரி சவுதி அரேபியாவிற்கு வெளியில் இருந்து கொண்டு உங்களுடைய ரீஎன்ட்ரி விசாவை ஃபைனல் எக்ஸிட் விசாவை மாற்ற முடியாது. அந்த ரீஎன்ட்ரி விசா முடியறதுக்குள்ளே நீங்கள் சவுதிக்குள்ளே வரணும். அப்படி வர தவறினால் நீங்கள் திரும்ப சவுதி அரேபியாவுக்கு வர முடியாது. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் வேறு நாட்டுக்கு நீங்கள் செல்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி சவுதி அரேபியாவுக்கு வெளியில் இருந்து கொண்டு உங்களுடைய ரீஎன்ட்ரி விசாவை உங்களுடைய தற்பொழுதைய முதலாளி நிறுவனம் ஹெச்ஆர் இருக்காங்களா, அவங்க நினச்சாங்கன்னா ஸோ உங்களுடைய ரீஎன்ட்ரி விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். சவுதி அரேபியாவில் இப்போ எத்தனை வருடம் பணிபுரிந்தால் சர்வீஸ் மணி கிடைக்கும் குறைஞ்சபட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலே உங்களுக்கு சர்வீஸ் மணிலாம் கிடைக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல பேசிக் சம்பளத்தில் நீங்கள் கடைசியாக எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சர்வீஸ் மணிலாம் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நல்ல சம்பளத்தில் நிறைய வருடக்கணக்கில் ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு முதலாளிகள் பணிபுரிகிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல சர்வீஸ் மணி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் இந்திய தூதரகத்துக்கு எங்களுடைய நிறுவனத்தில் எக்ஸிட் தர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனல் எக்ஸிட் விசாக்காக அப்ளை பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் எக்கமா எங்களுக்கு ரினியூவல் பண்ணாத காரணத்தினால என்ன பண்ணணும்னு தெரில, இந்தியன் எம்பசிகிட்ட தான் நாங்கள் அப்ளை பண்ணி இப்போ மாதக்கணக்காச்சு, இன்னும் எங்களுக்கு எக்ஸிட் விசா வர்றதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் சொல்கிறாங்க. அதாவது அது தூதரகம் தரப்புலேருந்து உதவி பண்ணுவாங்க. ஒவ்வொரு நபர்களுடைய பிரச்சனைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது அந்த நிறுவனங்களுடனும் சவுதி அத்தாரிட்டிஸிடமும் அவங்க கலந்து ஆலோசித்து தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து அவங்கள பின்பற்றிகிட்டே இருக்கணும். மெயில் மூலமாகவோ இல்லை ட்விட்டர் மூலமாகவோ அவங்க ஒரு சில ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாகவோ தொடர்ந்து அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் தான் ஸோ உங்களுக்கான அந்த தீர்வுகள் விரைவில் கிடைக்கும். ஆனால் நிறைய நண்பர்கள் அதன் மூலமாக பயன் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நன்றி.